ஓம் கணபதியே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் நீயாக தேர்ந்தெடுத்து என்னுடைய வாக்கை கேட்க உள்வந்திருக்கின்றாய் என்று. சர்வ நிச்சயமாக அப்படி கிடையாது. என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை என்பதால் நீ இக்கணம் என்னுடைய வாக்கை கேட்கக்கூடிய ஆசையையும் பாக்கியத்தையும் பெற்றிருக்கின்றாய். இறைவனுடைய அருள் உனக்கு முழுவதுமாக இருக்கின்றது என்பதின் அர்த்தம் என்னுடைய ஆசிகளை, என்னுடைய வாக்கை கேட்பதில் உறுதி செய்யப்பட்டு விடுகின்றது. ஒவ்வொரு நாளும் முதல் முறையாக என்னுடைய ஆசிகளை பெற்று உன்னுடைய நாளை தொடங்குவாயானால் அது உன்னுடைய வாழ்விற்கு மிகவும் அர்த்தமுடையதாக இருக்கும். என் அன்பு குழந்தையே, காலம் எவ்வளவுதான் சென்றாலும் நமக்காக கிடைக்க வேண்டும் என்று இருந்தால் அது நிச்சயம் கிடைத்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கை உயர்வாகவும் தாழ்வாகவும் இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் உன்னுடைய எண்ணங்களும் சொல்லும் செயலும் தான். எதை எண்ணுகின்றாயோ, எதை சொல்லுகின்றாயோ, எதை செய்கின்றாயோ அது மிகவும் நன்மை நிறைந்ததாகவும் நேர்மை நிறைந்ததாகவும் தூய்மை நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். எந்த இடத்திலெல்லாம் உண்மையும் நேர்மையும் தூய்மையும் இருக்கின்றதோ அந்த இடத்திலெல்லாம் இந்த கணபதியின் அருளும் எப்பொழுதும் நிரம்பி வழிந்து கொண்டே இருக்கும். உன்னை சிலர் கோபப்படுத்துகின்றார்கள் என்றால் அந்த இடத்தில்தான் நீ மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். என் அன்பு குழந்தை, சிலர் உன்னை ஒதுக்கி வைக்கின்றார்கள், விலக்கி வைக்கின்றார்கள், உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்றால் அந்த இடத்திலிருந்து சற்று அமைதியாக நீ விலகி வருவதுதான் உன் வாழ்விற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உன்னை விலக்கி வைப்பவர்களிடமே போய் நீ நின்று கொண்டு இருப்பதால் தான் அது நிம்மதியை இழக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கியும் விடுகின்றது. உனக்கு மதிப்பில்லாத நிலையும் அந்த இடத்தில் ஏற்பட்டும் விடுகின்றது. சுய மரியாதையையும் சுய மதிப்பையும் சுய கௌரவத்தையும் இழக்கக்கூடிய நிலை எப்பொழுதும் என்னுடைய பக்தர்களுக்கு வர நான் ஒரு பொழுதும் அனுமதிப்பது கிடையாது. உனக்கென ஒரு தனி இடத்தையும் தனி தன்மையையும் நீ வகுத்து கொள்ள வேண்டும். ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ, சுய கட்டுப்பாட்டிற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நீ வாழ்க்கையில் எல்லையில்லாத மகிழ்ச்சியை அனுபவித்தே தீருவாய். யாராவது உன்னை உதாசீனப்படுத்தினார்கள் என்றால், கேவலமாக பேசுகின்றார்கள் என்றால் உடனே உடைந்து போய்விடக்கூடாது. உன்னை பெருமைப்படுத்தக்கூடிய அளவிற்கு வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு நீ பல முயற்சிகளை செய்கின்றாய், போராடுகின்றாய். பெருமைப்படுத்தப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்வதற்கு தினம் தினம் ஒவ்வொரு முயற்சியையும் செய்து கொண்டே இருக்கின்ற அந்த முயற்சிகள் எல்லாம் உனக்கு திருவினை ஆகும். மிக பெரிய வெற்றி உன் வாழ்வில் சொந்தமாகும். நான் மாற்றி கொடுப்பேன் உன்னுடைய வாழ்க்கை நிலைமையை. பிறர் பூரிப்படையக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்நாட்கள் இனி இருக்கும். ஏன் நீயே வியப்படையக்கூடிய அளவிற்கு மாற்றங்கள் உன் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் இனி சந்தித்து கொண்டே இருப்பாய். என்னுடைய ஆசையை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் இன்று இரவுக்குள் மிக பெரிய நல்ல செய்தியை நீ எதிர்பார்த்து காத்திருந்த அந்த நல்ல விஷயத்தை மகிழ்ச்சியாக அனுபவிப்பாய். உன்னுடைய வாழ்க்கை அழகாக மாற்றக்கூடிய அளவிற்கு திருப்பத்தை நான் கொடுப்பேன். நேர்த்தியாக உன்னுடைய வாழ்க்கையை நீ கையாளக்கூடிய அளவிற்கு திறமையை நான் உனக்கு கொடுப்பேன். புத்தி கூர்மையோடு இனி உன்னுடைய வாழ்க்கையை நீ சாமர்த்தியமாக வாழத் தொடங்கி விடுவாய். சந்தோஷமாக இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.